ஹாய், இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் இருக்கக்கூடிய வார்த்தையான பட் அப்படிங்கிற வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோட சேர்த்தி வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்தலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். பட் தட் மீன்ஸ் ஸ்டடி, படி. இதை மைம்ங்கிற வார்த்தையோட சேர்த்தலாம். மைம்னா நான், ஐ எம். இஃப் இட் இஸ் அ பாய், மைம் படுத்தா ஹூ. கேர்ள், மைம் படுத்தி ஹூ. தட் மீன்ஸ் ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் தும். தட் மீன்ஸ் யூ, நீ. இஃப் இட் இஸ் பாய், தும் படுத்தே ஹோ. கேர்ள், தும் படுத்தி ஹோ. That means you study. நீ படிக்கிறாய். Next word is op. That means you. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, op padtehaim. Girl, op padtihaim. That means you study. நீங்கள் படிக்கிறீர்கள். Next is hum. That means we. நாம். Boys, hum padtehaim. Girls, hum padtehaim. That means we study. நாம் படிக்கிறோம். Next is yah, vah. That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. Now we will see the sentence. Boy, yah padta hai. Girl, yah padti hai. Boy, vah padta hai. Girl, vah padti hai. That means he studies, she study, it study. இவன் படிக்கிறான், அவன் படிக்கிறான், இவள் படிக்கிறாள், அவள் படிக்கிறாள், இது படிக்கிறது, அது படிக்கிறது. The next one is a, way. That means these, those, these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். Now we will see the sentence. If it is boys, a padtehaim. Girls, a padtihaim. Boys, ve padtehaim. Girls, ve padtihaim. That means these study, they study, those study. இவர்கள் படிக்கிறார்கள், அவர்கள் படிக்கிறார்கள், இவைகள் படிக்கின்றன, அவைகள் படிக்கின்றன.